ஹே காய்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா நம்மளுடைய கனவு பீஸ்டோட தான் இருக்கிறோம். நம்ம இந்த வாட்டி தான் ட்ரை பண்ணது, பட் அன்ஃபார்ச்சுனேட்லி நம்மளால் இது முடியலை. அது வேறு எதுவும் இல்லை, R3 தான். இப்போ நம்ம கூட R3 தான் இருக்குது. நம்ம ரகு ப்ரோ ஓட்டிகிட்ருக்கிறாரு, பார்த்திங்கனாலே தெரியும். ஸோ எக்ஸாஸ்ட் நோட் அல்டிமேட். நம்ம R3 வர லைட்டாக ஏர் வேறு பிடிக்கணுங்களாம். ஏர் இல்லை வண்டியில், வேறு லெவலு. ப்ரோ ஸ்பீடு ஓட்டுங்க போகலாம், ஸ்பீடு ஓட்டுங்க போகலாம். ஸோ நம்ம R3 பார்க்கும்போதே வேறு லெவலில் இருக்குது வண்டி. ஆனால் இந்த வண்டி தான் வந்து நான் ரொம்ப நாளாக ரிவ்யூவெல்லாம் போடணும்னு சொல்லிட்டு ஆசைப்பட்டுட்டு இருந்தது இந்த வண்டியே தான். ஸோ இந்த வண்டியில் வந்து நம்ம அப்புறம் ஒரு குட்டியாக ஒரு ரைடு ஒன்று போடுவோம். நம்மளுக்கு ரொம்பவே ஒரு ஃபேவரட்டான ஒரு பைக்னால் அது R3. கண்டிப்பாக அதை வந்து மறுக்கவே முடியாது. நம்ம இன்றைக்கி V3 எடுக்கலைன்னா R3 இருந்தால் கண்டிப்பாக நம்ம R3 தான் நம்ம சூஸ் பண்ணியிருப்போம். ஏன்னு பார்த்தீங்கன்னா ஒன் ஆஃப் த பீஸ்ட்னே சொல்லலாம். இந்த வ்ளாகில் வந்து நம்ம R3 பற்றி நம்ம ஃபுல்லாக நான் சொல்ல போகிறது கிடையாது. ஏன்னா நான் தனியாகவே அது ஒரு வ்ளாகாகவே போட்டுடுறேன். அது ஏன்னா அப்போ தான் அதை பற்றி நம்மளுக்கு தெரியும். ஓகேங்களா? நான் அது ஒரு தனி வ்ளாகாகவே உங்களுக்கு நான் போஸ்ட் பண்ணுறேன். பார்த்தீங்கன்னாலே தெரியும், நம்ம ரகு ப்ரோ வந்து டஃப் கொடுத்துருக்காரு. அது கூட நம்மளால் கண்டிப்பாக போட்டி போட முடியாது. விஜய் எப்படி சொல்கிறது, ரியல் பீஸ்ட்டுங்க R3. அந்த மாதிரி ஒரு பைக் தான் R3. நம்மளால ரீச்சாக பண்ண முடியும். 140 ஓட்டுறாது, அங்கே போயிட்டாரு. ஐயோ வின்பிளாஸ்ட் பாருங்க, பிச்சு தள்ளுது. ஐயோ வேற மாதிரிங்க வின்பிளாஸ்ட். சீரியஸ் பாருங்களேன். ப்ரோ லைனர் எக்ஸாஸ்ட் ஃபுல் சிஸ்டம். இது வந்து டியூர் சிலிண்டர்ன்றனால சவுண்ட் இன்னும் நம்மளுக்கு ஆசமாகவே இருக்குது. கண்டிப்பாக அதை அக்செப்ட் பண்ணி தான் ஆகணும். அது டியூர் சிலிண்டர், அதோட ரிஃபைன்மெண்ட், அதோட ஸ்மூத்னஸ் எதுவுமே சொல்கிறதுக்கு வார்த்தைகளே இல்லைங்க. அந்த மாதிரி ஒரு இதுங்க சீரியஸாகவே. மேக்ஸிமமே நம்ம ஒரு பெரிய லெவல் ஸ்பீடு தான் நம்ம வந்து மெயின்டைன் பண்ணிகிட்ருக்குறோம். ராஸ் அடிக்கிறாரு. ஓ மை காட். மாதிரி இந்த கேப்பில் வருவாருன்னு நினைக்கிறேன். பேக்கில் வராருங்க. மை காட், எவ்வளோ வேற மாதிரிங்க. சும்மாவே போயிட்டாருங்க. போடா, அவங்க அண்ணன் தாண்டாரு போறது. தம்பி போடா, போக மாட்டேங்கிறாங்க. பத்தாது இந்த விண்டோஸ் வேற ஹெவியா இருக்கு. ஒன் 40. பார்த்துருப்பீங்க எக்ஸாஸ்ட் நோட்டை எப்படி இருந்துச்சு பார்த்தீங்களா? சீரியஸாகவே தாறு மாறா இருந்திருக்கும்.
ப்ரோ இங்கேருந்து ஓட்டுங்களா? கிட்ட தான் ப்ரோ, இங்கேருந்து கிட்ட தான் ஓட்டுங்களா? அந்த ஷெல் பெட்ரோல் பங்க் வருது இல்லை ப்ரோ, அங்கே இறங்குங்க. இல்லை இல்லை, அங்கே தான் காஃபி ஷாப்பு. என்ன ப்ரோ? வந்துட்டுருப்பார் அவர் இந்நேரம். நீங்கள் கால் பண்ண நேரம் கிளம்ப சொல்லிட்டேன். வா கைஸ், நான் பார்த்தீங்கன்னா R3ல ஏறிட்டோம். வேறு லெவலாக இருக்குங்க. ஐயோ, வேற மாதிரி. ஐயோ, என்னங்க இழுத்துட்டு போகுது ஸ்பீடு. ஐயோ, வேற மாதிரிங்க. ஐ திங்க் இது ABS இல்லைன்னு நினைக்கிறேங்க. செம்ம கம்ஃபர்ட்டு, சீரியஸாக சொல்கிறேங்க. நம்ம வண்டி எழுதி எடுக்கிறோமோ இல்லையோ, கம்ஃபர்ட், ரைடிங் கம்ஃபர்ட் சீரியஸாக. இங்கே பாருங்க, நார்மலாக உட்காந்துருக்கேங்க. ரொம்ப நார்மலாக உட்காந்துருக்கேங்க. சீரியஸாகவே எனக்கு ஏதோ ஒரு நார்மலான வண்டி ஓட்டுற மாதிரி தான் ஃபீலே இருக்குது. ஒரு 300cc அந்த ஃபீலே இல்லைங்க. சீரியஸாக அவ்வளோ சூப்பருங்க. இங்கே பாருங்க, நான் உங்களுக்கு எக்ஸாம் நோட் ஒன்று கொடுக்குறேன், இருங்க. நமக்கும் இந்த மாதிரி ஆசையாக இருக்குதுங்க, இந்த மாதிரி சவுண்டெல்லாம் வச்சு ஓட்டணுன்னு. பட் நம்ம வண்டிக்கிட்ட அந்த அளவுக்கு பெரிய பவர் இல்லை, அதுதான் உண்மை. வார்த்தையே இல்லைங்க சொல்கிறதுக்கு. இதெல்லாம் 200 தாண்டி போயிடும் போல இருக்குதுங்க வண்டி. நான் பார்த்தா D390 ஓட்டிருக்கேங்க. ஆனால் 5th இயரில் அது 160 இவ்வளோ ஈஸியாக தான் கண்டிப்பாக இல்லவே இல்லைங்க, சான்ஸே இல்லை. நம்மளது என்னங்க அப்படியே வாடா ராஜான்ற மாதிரி போயிட்டே இருக்குதுங்க. ஐயோ, ப்ரோ பின்னாடியே வராரு. அவுட் ஆஃப் ஸ்டேஷனுங்க ஹாப்பினஸ். சீரியஸாக சொல்கிற மாதிரிங்க. மறுபடியும் களத்தில் R3 இறங்குச்சுன்னா R3 மட்டும்தாங்க ராஜா. சீரியஸாகவே கம்ஃபர்ட்டாக இருக்கட்டும், இனிஷியல் வந்து KTM அவங்க வச்சிருக்கலாம். ஆனால் டாப் அண்ட் க்ரூசிங் எல்லாத்துலையும் இவங்க மட்டும்தாங்க. இந்த சீட்டு தாங்க எனக்கு ரொம்ப அவ்வளோ கம்ஃபர்ட். சீரியஸாகவே கம்ஃபர்ட் லெவல் நெக்ஸ்ட் லெவலுங்க. கம்ஃபர்ட்டு நெக்ஸ்ட் லெவல் கம்ஃபர்ட். தெரியும் நான் எப்படிலாம் ஓட்டுவேன் நான். அது இந்த மாதிரி ஒரு சம்பவமான ஒரு வண்டி கிடச்சிச்சுன்னா சும்மா இருப்போமா?
எப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் கேட்டவங்க இருக்கிற மாதிரி எந்த ஒரு கன்சோலும் கிடையாதுங்க. அதை மறந்துடாதீங்க. எந்த ஒரு கன்சோலும் இந்த வண்டிக்கு கிடையவே கிடையாது. ஆனால் ஸ்லிப்பர் கிளச்சு கூட கிடையாது. எதுக்கு இந்த வண்டிக்கு இவ்வளோ பே பண்ணணும்? ஏன்னா சீரியஸாகவே அவ்வளோ காஸ்ட்டுங்க இந்த வண்டி. சவுண்டு கொடுக்கலாங்களா? எக்ஸாஸ் நோட்டு. ப்ரோ முன்னாடி போகிறாரு. சீரியஸாக நான் ப்ரோக்கு தாங்க முதல்ல டேங்க்ஸ் சொல்லணும். டக்குன்னு வண்டியை கேட்ட உடனே கொடுத்துட்டாருங்க. அவர் எப்படி அதை டேங்க்ஸ் சொல்லணும்னு தெரியல. சீரியஸாகவேங்க ஒவ்வொரு டைம் வரும்போது நம்மளை மீட் பண்ணாமல் போகிறதில்ல. அண்ட் தென் இன்னைக்கு யோசிக்காமல் வண்டியும் கொடுத்துருக்குறாரு. இதுக்கு நான் கண்டிப்பாக நெக்ஸ்ட் லெவலில் நான் அவருக்கு டேங்க் பண்ணி ஆகணும். ஏன்னா இவ்வளோ பெரிய பீஸ்ட்டை வந்து என் கையில் கொடுத்துருக்காரு. வேற லெவல் பப்ளிக் ரெஸ்பான்ஸுங்க. வேற லெவல் பப்ளிக் ரெஸ்பான்ஸ். வர வேண்டிய இடத்துக்கு வந்துட்டோங்க. நம்ம விக்னேஷ் ப்ரோவும் வந்துருப்பாருன்னு நினைக்கிறேன். எஸ், எடுத்துட்டாருங்க ஆயுதத்தை கையில். வேற லெவலில் சுற்றி எடுக்கிறாருங்க. விக்னேஷ் ப்ரோக்கு இந்த மாதிரி எக்ஸாஸ்ட் நோட்டில் ரொம்பவே பிடிக்கும்.